இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரோட்டு கடை காளான் தான் பார்க்க போகிறோம். எங்கே வெளியே போனாலும் இதை வாங்கி சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளானை பொடி பொடியாக கட் பண்ணி 1 கப் காளானை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடயே முட்டைக்கோஸை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் 1 கப் சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஒரு கப் தான் எடுத்திருக்கேன். காளான் 1 கப்பு, முட்டைக்கோஸ் 1 கப்பு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி மண் ஏதாவது இருக்கும். இது கூட மசாலாலாம் சேர்த்துடலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மட்டன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுவே நமக்கு காரம் இருக்கும், அதனால் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவும் 1 கப்பு சேர்த்துருக்கேன். சின்ன கப்பில் நான் எடுத்திருக்கேன். மைதா மாவு 2 கப் சேர்த்துக்கிறேன் நான். இதுக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு காளானே தண்ணி விடும், தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பக்கோடா மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து. இது கூடயே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சும், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். அதுதான் க்ரீன் கலரில் இருக்குது. இதை கடைசியாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். நம்ம போட வேண்டியது பக்கோடா மாதிரியே தான் போடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம மாவில் என்னென்ன சேர்த்தோமோ அதை தான் இதில் சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கடாயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு இது நல்லா கொதி வரணும். பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வருது, பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பக்கோடா, அதை இதில் உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். காளான் பக்கோடாவை முழுசாகவே போடக்கூடாது, நீங்கள் உடச்சி விட்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பதத்துக்கு வந்துருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு பவுலில் எடுத்து வச்சு அதுக்கு மேலே வெங்காயமும் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்ம ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், அட்டகாசம் டேஸ்ட்டு. நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.